உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. ஓகே, ஒரு நடிகர் விஜய் அவர்களை மாண்பின் முதல்வரா இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஆக்கியிருக்காங்க. நாம தான் முதலமைச்சர் ஆக்கிட்டோம். இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து யாராவது லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க, அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்றாங்க. கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. நான் இந்த வீடியோல சேலஞ்ச் பண்றேன். திமுகவோட தலைவர் மு கருணாநிதி மறைந்த தலைவர் அவர்களும் அதிமுகவோட தலைவி ஜெயலலிதா அவர்களும் திரும்பவும் உயிர் தெளிந்து வந்தா கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கட்ஸோட மக்களை பார்த்து சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. விஜய் எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. சேலஞ்ச் பண்றாங்க. அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இங்க மக்களுக்கு ஒரு மாற்றம் அப்படின்ற இங்க யாருமே பியூரா எந்த டிவிக்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், நாம் தமிழ் கட்சி யாருமே பியூர் கோல்டு கிடையாது. பியூரா அப்படியே உத்தம கட்சிகள்லாம் யாரும் கிடையாது. எல்லாத்துலயும் குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். இங்க எங்க குறைகள் அதிகமா இருக்கோ அதை மக்கள் நிராகரிக்கப்படுறாங்க. இங்க மக்களுக்கு மாற்றம் தேவைப்படுது. மக்கள் டிவிகே அப்படின்னு ஒரு கட்சியை கொடுத்துருக்காங்க. அப்ப டிவிகே ரொம்ப நல்ல கட்சியா, புனிதமான கட்சியா அப்படின்னு பார்த்தா இல்ல. டிவிகேவிலையும் இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவங்க, பிஜேபில இருந்து வந்தவங்க. அதாவது பிராமணர்கள் மட்டும்தான். நிர்மல்குமார் அவர் சொல்லிருக்காரு, அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு வீடியோல பார்த்தேன். இந்து கோயிலுடைய புனிதத்தையும் வழிபாடு முறைகளையும் ஒரு புனிதத்தையும் கண்டிப்பா பிராமணர் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், வேற யாரும் காப்பாற்ற முடியாது. வேற அதாவது பிராமணர்கள் மட்டும்தான் கோவில அதாவது கட்டி காக்கிறதுல அவங்களுக்கு மட்டும்தான் இது இருக்கு அப்படின்னு. அதாவது சாதிகளை வைத்து மக்களை பிரித்தெடுத்தவர்களை புகழ்ந்து பேசுற வீடியோக்கள்லாம் இருக்குது. அதாவது பிராமணர்கள், பிராமணத்துவம் அந்த புத்தி கொண்டவர்கள், அவங்க மட்டும்தான் நல்லவர்கள் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள் இருக்காங்க. விஜய் அவர்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க. ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க ஊழல் கேஸ் இருக்கவும் வந்திருக்காங்க. ஏன் இப்ப நீ சொல்றீங்க, அப்புறம் ஏன் டிவிக்கேல இந்த அளவுக்கு ஊழல் கட்சிகள்லாம் சேர்த்திருக்காங்க அப்படின்னா, என்னோட அபிப்பிராயத்தை எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மக்கள் ஓட்டு போட்ட விதம் எப்படின்னா, நீ ஜெயிச்சிட்ட, ஆனா நீ நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலையில மாண்பின் முதல்வரை நிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லா தொகுதியிலும் நம்ம அதாவது 234 தொகுதியிலும் சிஎம் விஜய் அவர்கள் ஜெயிச்சார் அப்படின்னா, இப்ப கரூருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் தான் ஜெயிச்சிருமே, எதுக்கு நம்ம மக்கள்கிட்ட போய் கேட்கணும்? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்ற அளவுக்கு மக்கள் தள்ளியிருக்காங்க. எல்லா மக்களுமே விஜய் ஆதரிக்கல. அப்போ இங்க மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி டிவிகே விஜய் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் இப்போ பார்த்தேன்னா, இப்ப இந்த வீடியோல எல்லா கட்சியிலுமே குறைகள் இருக்குது. அதை எப்படி மாத்திக்கலாம்னு நான் சொல்றேன். டிஎம்கேல என்ன குறை அப்படின்னா, ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம பரம்பரையா அவங்க சொந்த பந்தங்கள்லயே இருக்காங்க அப்படின்னு இருக்குது. இங்க மேக்சிமம் டிஎம்கே மேல ஊழல் குற்றச்சாட்டு தான் அதிகமா வைக்கிறாங்க மக்கள். டிவிகே விஜய் அவர்கள் எதெல்லாம் டிஎம்கேவோட பெயின் பாயிண்ட் என்ன, அதையெல்லாம் பக்கா பொலிட்டிஷியனா மாறிதான் வந்திருக்காரு. அதை நான் எலெக்ஷன் முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கேன். இங்க டிவிகேக்கு மைனஸ் என்ன அப்படின்னா, டிவிகேக்கு மைனஸ் என்னன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ். அவங்க அதாவது எலெக்ஷன் ஜெயிக்கிற வரைக்கும் ஓகே, ஜெயிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமும் இங்க டிவிகேக்கு மைனஸா விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் இருப்பாங்க. இப்ப நான் எலெக்ஷன் முன்னாடியே வரைக்கும் நாம ஒரு விமர்சனம் பண்றோம், அரசியல் விமர்சனம் பண்றோம், என்ன மாதிரி ஒரு யூடியூபரை விமர்சனம் பண்ணும்போது என்னோட ஃபேமிலி அபியூஸ் பண்ணும்போது நான் டிவிகே அகைன்ஸ்டா ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2-3 மாசம் பண்ணி இந்த டிவிகே. ஏன்னா இப்ப என்னோட அம்மாவை, என் வீட்டு பெண்களை அசிங்கமா பேசும்போது, ஒரு அரசியல் விமர்சனம் யார் வேணா பண்ணலாம், அரசு விமர்சனம் வைக்கிறவங்க எல்லாத்தையும் அசிங்கமா பேசுறது, ஆபாசம் பேசுறது, இதுதான் டிவிகேவோட மைனஸ் பாயிண்ட். டிஎம்கேவோட மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஊழல் குற்றச்சாட்டுகள் மட்டும் இல்லாம இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்காம வயசான கட்டைகளை மட்டுமே வச்சு அரசியல் நடத்துறது. அது அந்த பொழப்பு ஓடாது. இதுக்கு மேலையும் டிஎம்கேல இருக்க எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டு, அதாவது டிஎம்கேல இருக்கிற இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட கட்சி பிள்ளைகளை இறக்கக்கூடாது. ஜென்சி கிட்ஸ்லாம் அப்படி கிடையாது. நீங்க இளைஞர்கள், திராவிட சித்தாந்தங்கள் கொண்ட இளைஞர்களுக்கு புது இளைஞர்கள் வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நீங்க திரும்பி உயிர்த்தெழுது வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. ஏடிஎம்கே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பிஜேபி கால் வச்ச இடம்லாம் முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சிச்சு. இதை நல்லா புரியல. நாம் தமிழர் கட்சி ஏன் நாம் தமிழ் கட்சி என்ன மைனஸ் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், அவர் எடுத்துக்கொண்ட ஸ்டேட்மெண்ட்ல உறுதித்தன்மையா இல்லை. அப்புறம் அந்த பிராமண கடப்பாரன்னு பேசுனது, அதுக்கப்புறம் நிறைய அந்த நாடார் என்று பெயருக்கு பின்னால் இந்த மாதிரி எல்லா கட்சிகளிலும் குறைகள் இருக்கு. அந்த குறைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த அரசியல் கட்சிகளை, அரசியல்வாதிகளை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேஃப். இப்போ டிவிகே விஜய் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார் இந்த கரூர் மீட்டிங்ல. இந்த மேகதாது அணை பிரச்சனை உயர் நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சு கர்நாடக அரசுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க.
அப்போ டிஎம்கே தான் ஆட்சியில் இருந்துச்சு. அப்போ டிஎம்கேல ஆட்சியில் இருந்துச்சுன்னா அப்போ நீங்க வேணும்னே விட்டு கொடுத்துருவீங்களா அப்படின்னு நான் கேட்கலாமா அப்படின்னு வந்து டிவிகே விஜய் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. இதுல மக்களுக்கு ஒரு சந்தேகத்தை அவர் எழுப்புறாரு. ஓ அப்ப ஏற்கனவே வந்து தமிழ்நாடு அரசு அப்படின்ற ஒரு பெயரை வந்து நீக்கிறாங்க, தமிழ் மொழிக்கு எதிராக வந்து பண்ணாங்க. அப்போ அவங்களோட ஆட்கள்லாம் வந்து அவங்களும் வந்து எல்லாம் வந்து ஆந்திராவில இருந்து நிறைய பேர் இங்க வந்து தமிழர்கள்லாம் வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வேணும்னு உதவி செய்யணும்னு சொல்லி மேகதாதுரை பிரச்சனை வந்து தமிழர்களுக்கு எதிராக நடந்துட்டாங்களா டிஎம்கே காரங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை டிவிகே விஜய் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு மிகப்பெரிய பொலிட்டிஷியனா ஆளுறாரு. இது வந்து இது பிராக்டிகலா பார்த்தா எல்லா மக்களுக்கும் வர சந்தேகம். ஏன் வந்து அப்ப வந்து டிஎம்கே வந்து அந்த மேகதாது அணை பிரச்சனைல வந்து விட்டு கொடுத்தாங்க, அந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு வழக்கறிஞரை வந்து வச்சு அதை வாதிட முடியல அப்படின்ற கேள்வி இப்ப யாராவது வைக்கிறாங்க. என்ன பதில் சொல்லுவாங்க டிஎம்கே? பதில் இல்லை. அப்போ இது வரைக்கும் இல்லாம இப்போ வந்து ரீசெண்டா வந்து காவேரி ஆத்துல அந்த இதெல்லாம் நுர அதிக கெமிக்கல்ஸ் எல்லாம் வருது. இது எல்லாம் போய் இப்ப வந்து அப்புறம் டிஎம்கே விட்ட ஸ்டேட்மெண்ட் நான் வந்து ஆட்சி கலைஞ்சிரும் 6 மாசம் ஆட்சி கலைஞ்சிரும் அப்படின்றப்ப இங்க டிவிகே விஜய்க்கு ஒரு நீடு தேவைப்படுது. நீ ஊழல் கட்சியா இருந்தாலும் வா உள்ள எனக்கு சப்போர்ட் பண்ணு, ஏன்னா நாங்க ஸ்டேபிளா நிக்கணும். நான் டிஎம்கே எதிர்க்க முடியும், நான் ஸ்டேபிளா நிக்கணும். நான் ஊழல் கட்சியா இருந்தாலும் உள்ளவா, நான் வந்து இனி என் கண்ட்ரோல்ல தான் இருப்பேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு போறாரு. புரியுதுங்களா? இங்க அரசியல் கட்சிகள் எதுவுமே வந்து பியூர் கோல்டு கிடையாது, திரும்ப சொல்றேன். ஆனா இந்த அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஆனா இது சேஃப் ஜோன்ல தான் இருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு டேஞ்சர் ஜோனுக்கு போகல அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா டிவிகே விஜய் அவர்கள் ஒரு தப்பு செய்யறாரு, டிவிகே விஜய் கட்சியில ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதை எதிர்த்து குரல் கொடுக்கிற சோசியல் மீடியாவில் குரல் கொடுத்தாலும் மக்கள் வந்து எதிர்த்து குரல் கொடுக்கும் போது அதை மாத்திக்கிறாரு. அந்த ஜோசிகாரனுக்கு கொடுத்த பதவி அப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணதுக்கப்புறம் வந்து நீக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ டாஸ்மாக்ல இந்த 20 ரூபா 10 ரூபா அந்த இதெல்லாம் இருக்கு. அப்போ நாங்கள் வந்து அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நாங்கள் மிஷின் இது பண்றோம். அப்போ நான் வந்து அவங்க வந்து சம்பள உயர்வு நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி சம்பள உயர்வு தராங்க. அப்போ ஒரு விமர்சனம் வைக்கும் போது அதற்கான வந்து நான் அந்த மாற்றத்தை நான் கொண்டு வரேன், அதற்கான அந்த ஸ்டெப்பாவது எடுக்க வைக்கிறேன்ல, அதுதான் வந்து டிவி கிட்ட நான் நல்ல விஷயமா பாக்குறேன். இப்ப டிஎம்கே கிட்ட இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே இந்த ஒரு போராட்டம் நடக்கிறதுனா நான் இக்னோர் பண்ணிட்டு அதுக்கான ஸ்டெப் எடுக்காம நீங்க லாஸ்டா அரசியல் பாத்தீங்கன்னா அந்த தூய்மை பணியாளர் போராட்டம் நடக்கிறப்ப அது படத்துக்கு போய் ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு வந்து என்னதான் நல்லது பண்ணியிருந்தாலும் அவங்க செஞ்ச ஊழல் ஊழலும் அது மட்டும் இல்லாம அவங்க செஞ்ச சின்ன சின்ன அந்த இன்சிடென்ட் இப்ப வந்து மக்கள் அவங்க கதறி போராடுறாங்க. தூய்மை பணியாளர் நீங்க வந்து படம் பார்த்து ரிவ்யூ கொடுக்குறீங்க. அப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து போய் பசு மரத்தாணியில ஆணி அடிச்ச மாதிரி மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கு. ஏற்கனவே மாற்றம் வேணும்னு நினைஞ்ச மக்கள் மனசுல ஒரு எண்ணம் இருக்கிறப்ப இப்போ வந்து டிவிகே விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஓட்டை போட்டு முதலமைச்சர் ஆகிட்டாங்க. ஓகே, இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன கருத்து? என்னோட பொலிட்டிக்கல் தாட் வந்து கரெக்டா இருக்கா? அதை வந்து நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.